பொதுவாக வந்து இந்த இந்தியா டுடேங்கிறது யாரு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பிஜேபியோட ஒரு கையாளாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த இந்தியா டுடே. தாவிகாக்கு முதல் இடத்தை வந்து கொடுத்திருக்கு. 120 இடங்கள் வெற்றி பெறுவாங்க, ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்குறி இருக்குது சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பேத்து விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்க தான் ஆட்சி பிடிப்போம், நாங்க தான் வந்து தொங்கு சட்டமன்றத்துல கிங் மேக்கரா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து கர்நாடகால வந்து குமாரசாமி வந்து ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து தொங்கு சட்டமன்றத்துல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதி இருக்கு இல்லையா? இந்த 234 தொகுதியில ரெண்டா பிரிச்சோம்னா 116 தொகுதியா? அதோடைய ஒண்ணு வந்து சொன்னா ஒரு 118 தொகுதி மட்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறது ஒரு இது இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வந்து தாவேகா வந்து ஒரு 70 வந்துடும், அதிமுக வந்து ஒரு 80 வந்துடும் சேர்ந்து. அன்னைக்கு எப்படி வந்து குமாரசாமி வந்து கர்நாடகால வந்து, அதாவது பாஜக வந்து 104 தொகுதி வென்றிருந்துச்சு, அது பெரும்பான்மை நிரூபிக்க வந்து 113 தேவைப்பட்டுச்சு. ஆனா வந்து காங்கிரஸ்ல வந்து வெறும் 78 பேர் தான் இருந்தாங்க. ஆனா குமாரசாமி ஜேடிஎஸ் கட்சி வந்து வெறும் 34 தொகுதி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க கூடாது, அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா 34 தொகுதி இருக்கக்கூடிய ஜேடிஎஸ்க்கு முதல்வர் பதவி கொடுத்தாங்க குமாரசாமிக்கு. அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எப்படி வந்து குமாரசாமி வந்து கிங் மேக்கரா வந்து ஒரு கிங் ஆனாரோ அதே போல வந்து இன்னைக்கு எங்க தலைவர் தளபதி வந்து முதலமைச்சர் அரணையில உட்காருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சீனே வேணா, தமிழ்நாடு வந்து வேற சரியா, கர்நாடகா வேற, தமிழ்நாடு வேற. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசியல் பக்கம் உள்ளவர்கள். மீண்டும் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். மீண்டும் உதயமாகுது உதயசூரியன்.